ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோவில் சின்னாலப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இந்த ஆஞ்சநேயர் 16 அடி உயரம் கொண்டவர். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தோன்னா வணங்கிய நிலையில் இருக்கார். பக்தர்களை பார்த்து வணங்கிய நிலையில் இருக்கார். இது அஞ்சலி ஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்திலே 5 இடங்களில் மட்டும்தான் இந்த அஞ்சலி ஹஸ்த நிலையில் இருக்கார் ஆஞ்சநேயர். முதலிடம் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில், 2ஆம் இடம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், 3ஆம் இடம் சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில், 4ஆம் இடம் தூத்துக்குடி தெய்வ செயல்புரம் ஆஞ்சநேயர் கோயில், 5வது இடம் சின்னாலப்பட்டி 16 அடி உயரம் கொண்ட அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோவில். இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்களால் எழுதப்பட்ட ராமநாம ஜபம் 1 கோடி ராமநாம ஜபம் கோவில் விமானத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா கோவில் விமானத்தில் சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய 64 காட்சிகள் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த கோவிலை ஒரு தடவை வலம் வந்தோம் அப்படின்னா 1 கோடி தடவை ராமநாம ஜபத்தை சொன்னதாகவும் சுந்தரகாண்டத்தை ஒரு முறை பாராயணம் செஞ்சதுக்குரிய பலனும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுல முதல் முகம் வராதமூர்த்தி. இவர் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். மகாபர பிரசாத், கருடாழ்வார் ஆயுள விருத்தி பண்ணி சர்ப்ப தோஷ நிவர்த்தி. ஆஞ்சநேயர் சர்வ காரியமும் சித்தி பண்ணக்கூடியவர். அசாத்திகன் பேர். நரசிம்மன் தைரியத்தை பிள்ளை சூன்ய மேல திருஷ்டியும் கிட்ட அண்ட விடாமல் காத்து ரட்சிக்கக்கூடியவர். அதாவது எதிரிகளை கிட்ட அண்ட விட மாட்டோம், காத்து ரட்சிக்கக்கூடிய உன்னதமான ஒரு தெய்வம் நரசிம்மன். ஹயகிரீவர் குதிரமுகம். சரஸ்வதிக்கே குருநாதன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதார சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஷ்பகேன ஹயக்ரீவ மூர்த்தி. 10 பொற்கரங்கள், வலதுகரத்துல அமிர்த கலசம், நாகபந்தம் உடைவாள், யதாயுதம் அஞ்சேல் அஞ்சேல் அபேகரம், இடது பக்கம் கடிகஸ்தம், சஞ்சீவி மலை மூலிகை மலையை வச்சிருக்காங்க. சூலாயுதம், அதுக்கப்புறம் மந்திரக்கோள், 4 வேதங்களையும் கையில வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் ஒரு பிரம்மாண்ட தரிசனம் எங்க போனாலும் கிடைக்காது. பிரத்யக்ஷ தெய்வம், கலியுக பிரத்யக்ஷம். மற்ற பகவான வேண்டனமானால் அவ கைலாயத்திலேருந்து வரணும், வைகுண்டத்திலேருந்து வரணும். அனுமான் பூலோகத்துல பக்தாரோட பக்தாலா இருக்கேன் அப்படின்ட்டா. வைகுண்டமான ராமன் எனக்கு வைகுண்டம் வேண்டாம், நான் பூலோகத்துல பக்தரோட பக்தலா இருக்கேன். குட்டமே ஓடி வரக்கூடிய கலியுக பிரம்மாண்ட பேரு சிருஷ்டி கர்த்தா. நம்ம தலையில என்ன இருக்கோ அதை கரெக்ட் பண்ண முடியும், சரியில்லை. கலியுக பிரம்மா பஞ்சமுக அனுமான். அவருடைய தியான ஸ்லோகத்திலேயே தங்கமயமாக ஜொலிக்கிறார் சொல்லப்படுது. பிரத்யக்ஷமா சேவை சாதிக்கிறார் சுவாமி. அசோகவனத்துல சீதா பிராட்டியார அனுமனை பார்த்ததுக்கு அப்புறம் சீதா பிராட்டியாருக்கு உயிரே வருது. இனி நம்ம காரியம் வெற்றி. அனுமான் கேட்கிறாரா, என்ன வரம் வேணும்? சீதா பட்ட கேட்கலாம், நீ ஏகமுகமா இருக்க, எனக்கு பஞ்சமுகமா காட்சி கொடுக்கும். அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமிங்கிற மகான் பிரார்த்திக்கிற அவருக்கு பிரத்யக்ஷம் ஹனுமான், நீ இந்த பஞ்சமுகமா எனக்கு சேவை சாதிக்கணுமே அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தரிசனம். கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணாதான் சேவிக்கவே முடியும், கிட்ட நெருங்கும். அப்பேற்பட்ட அஞ்சலி வரதனுக்கு அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோயிலில் மேலும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பெறப்பட்டவர் தான் இந்த ஆஞ்சநேயர். இவர் சாலிகிராம கற்களால் ஆனவர், மிகப்பெரிய சாலிகிராம கற்களால் ஆனவர். இவர் 16 அடி உயரமுமே சாலிகிராம கற்களால் ஆனது. அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து விழுந்த சிறு பகுதி தான் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க சிறுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வழிபட்டோமே ஆனால் ஆயுள் விருத்தி, சகல செல்வம், கல்வி, ஞானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாள் நிலத்தை நோக்கி பார்த்து இருக்கிறதுனால
விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது.